கவலையே இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லைங்க. உலகத்துல எல்லாருக்கும் விதவிதமான கவலை இருக்கு. பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல உலகத்துல ஏதாவது வியாதியா இருக்கலாம், இல்ல மன பிரச்சனையா இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஓகே, இந்த 4 மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 4ல எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்பர் 1 வந்து பாதி நேரம் கவலைக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறோமோ அச்சீவ் பண்ணாத அந்த கேப்பையே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா வாழ்க்கையில் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ தூரம் வந்திருக்கோம்ல, எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அதை நினைச்சு பார்த்தாலே கவலை மறைஞ்சிருவோம். ஆனா மோஸ்டா நம்ம என்ன அடையலையோ, என்ன நமக்கு கிடைக்கலையோ, அந்த கிடைக்காதையே நினைச்சிட்டு இருப்போம். அதுல கவலை வந்துடும். 2வது, இது ஏன் என் வாழ்க்கையில் நடந்துச்சு, என் கர்மாவா இருக்குமோ, இல்லை என் ஜோசிக்கார் சொல்லிட்டாரோ, இல்லைனா வந்து யாரோ கண்ணு வச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி கவலைக்கு உண்டான காரணத்தை தேடி இது ஏன் நடந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. ஒரு விஷயம் நடக்குதா, ஏன் நடந்ததுன்னு கேட்கறது பதிலா இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த கவலையை வச்சுக்கிட்டே இருக்கணுமா இல்லை விட்டுருணுமா அப்படின்னு சொல்லி வாட் நெக்ஸ்ட்னு கேட்க ஆரம்பிக்கணும். அப்போ கவலையிலேருந்து வெளில வரலாம். 3வது, நீங்கள் நல்லா இருக்கீங்க, வாழ்க்கையில் 3 வேளை சாப்பிட்றீங்க அப்படின்னா நிறைய பேர் அதுக்கு காரணம். நன்றி தெரிவிக்கணும். டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது தேங்க்யூன்னு சொல்லி பாருங்க, கவலை ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். 4வதா, சுற்றி இருக்கவங்க தான் கவலைக்கு காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து வெளியில் வாங்க. ஃபிசிக்கலாக வெளில வர முடியலன்னா அட்லீஸ்ட் மென்டலாக எமோஷனலாவது டிட்டாச்சாக இருந்தீங்கன்னா கவலை இல்லாமல் வாழ முடியும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.